எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ ஜென்ரலாக நிறைய பிரவச்சனங்களில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பெரியவங்க எல்லாருமா சதா பகவன் சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சொன்ன உடனேயே முன்னெல்லாம் அப்படியா சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இப்போ உடனே கொஷின்ஸ் வரும், அது எப்படி எல்லா டைம் நாள் முழுக்க பகவானை நினச்சிட்டு இருக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா நிறைய வேலை இருக்குது, மெயில் அனுப்பணும், இல்லைன்னா இப்போ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அப்புறம் இல்லைனாக்கா ஆற்றுலேயும் டைம் பவுண்டிங் இந்த டைத்துக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் கொடுக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இத்தனை விஷயங்கள் பண்ணும்போது எப்படி நாள் முழுக்க நம்ம பகவானை நினச்சிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் நிறைய பேருக்கு கேள்விகள் வரும். குவைட் நேச்சுரல். இது எப்படி இருக்குன்னா, ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு திருக்குறள் தெரிஞ்சிருக்கும். அதாவது இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இருக்கு. அதுக்கு ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு. அதாவது துன்ப வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, பாம்பு சீருகையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு அப்படின்னு வரும். அதாவது ஒரு கிரைசிஸ் வருது, பாம்பு படம் எடுக்கச்சு நம்ம பயந்துட்டு இருப்போம், அப்போ எங்கேயாவது சிரிக்கும், இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்லிட்டார், நம்மளால முடியுமா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஷனும். இத்தனை வேலைகள் இருக்கச்சு என்னால் எப்படி நான் ஃபுல் டைமும் நான் பகவானை நான் நினச்சிட்டு இருப்பேன். ஓகே சரி, இப்போ நம்ம இன்னொரு ஏன் நினச்சிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷனை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போது எதுக்காக எப்போ பாரு பகவானை நினச்சிக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முக்கியமான விஷயமா இருக்கட்டும், நம்ம பர்சனல் விஷயமாகட்டும், இல்லை எதுனாலும் நம்ம அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ இல்லை அண்ணா தம்பி கிட்டேயோ இல்லை ஒரு அக்கா தங்கிட்டையோ இல்லை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக பேசிகிட்டே இருக்கோம்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும், நம்ம வேறு யார்கிட்டையாவது பேச வச்சு கூட அவளோட பேர் வந்துடும். பேசிகிட்டே இருக்கு, அது இல்லை ராமு அப்படிமோ, அது ஆக்சுவலாக ராமுவே இருக்காது, இல்லைன்னா அது இல்லை சுதாபோ, ஆக்சுவலாக வேறு யார்ட்டையும் பேசிப்போம். ஏன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக அவள்கிட்ட நம்ம எல்லாம் பேசி 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 பண்ணுறதால அந்த பேர் நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் இல்லையா. இத்தனைக்கும் நாள் முழுக்க நம்ம பேசுறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது பழகும்போது அந்த பேர் நம்ம மனசில் பதியாது. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறா, நீ எப்பவும் பகவானை நினச்சிண்டே இருந்தா உனக்கு கிரைசிஸ் வருதோ இல்லையோ எப்பவுமே அப்போ அந்த பகவான் நாம ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வாயில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு என்னென்னா தட் பிகம்ஸ் அ ப்ரொடெக்ஷன். அதுக்காக தான் எப்பவும் பகவானை நினச்சிக்கோன்னு சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம சொல்கிற மாதிரி வேலைகள் இருக்குது, அது இருக்குது. ஸோ அப்போவும் நம்ம எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா படங்கள் இருக்கு இல்லையா, படங்கள் எல்லாம் வைக்கலாம். ஸோ சில பேர் நினச்சிப்பா, இன்னும் வீட்டில் அவ்வளோ படம் வச்சுருக்கா, இதுன்னா ஷோ ஆஃபா இல்லை. ஏன்னா நம்ம பார்க்குற இடத்துல போகிறோம், ஹால்லையோ டிராயிங் ரூம்னு சொல்கிறோம், அங்கேயோ பெட்ரூம்லையோ கிச்சன்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் இந்த படங்களை வைங்க, பகவான்தோ இல்லை உங்கள் குருவோட படமோ கான்ஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையும் வைக்கிறச்சே என்ன ஆகும், நம்ம எப்போ பார்க்கறச்சு எந்த டைரெக்ஷனில் பார்த்தாலும் நம்ம அந்த பகவானை பார்த்துட்டே இருப்போம். ஸோ நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்க, இல்லை ஒரு மெயில் அடிச்சுட்டு இருக்க, உன்னோட ஆஃபீஸ் டேபிளில் கூட யூ கேன் கீப் தட் பகவானோட ஃபோட்டோவையோ இல்லை சின்ன சித்திரப்படம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கட் அவுட்டோ ஏதோ ஒன்று. என்ன ஆகும்னா நம்ம பண்ணிகிட்டே இருக்கச்சு அப்படி டக்குன்னு எதுக்கோ நிமிர்றதுங்கச்சு நம்ம கண்ணில் அந்த பகவானோட இமேஜ் பட்டுண்டே இருக்கும். அப்போது நம்ம வாயால் அந்த நாமம் சொல்லாட்டா கூட நம்ம மைண்டில் என்ன ஆகும், அது ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்படியே சொல்லுவார் ஸ்பிளிட் செகண்ட் அப்படிமா ஒரு க்ஷணம் நேரம் நம்ம மைண்டு என்ன ஆகும், பகவான் கிட்ட போகும். ஸோ எத்தனை தான் நம்மளுக்கு வேலைகள் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம படங்களை வைக்கிறதுனால நம்ம அப்பப்போ நினச்சுட்டே இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்பவும் நினச்சுட்டே இருக்கிறது அந்த மெத்தடும் வந்துடும். அப்போ என்னென்னா நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இமேஜஸை நம்ம வச்சுக்கும் போது என்னென்னா நம்மளுக்கு வேண்டாத எண்ணங்கள் வராது, அனாவசிய கோபதாபங்கள் வராது, ஒரு வெஞ்சன்ஸோ ஒரு வன்மமோ இதெல்லாம் நம்மள்கிட்ட ரிமூவ் ஆகிடும். ஸோ நெகட்டிவிட்டி நம்மள்கிட்ட போகணும், பாசிட்டிவிட்டி கூட ஏறணும்னாக்க நம்ம இந்த மாதிரி பகவானை நம்ம கூட வச்சுக்கணும். ஏன்னா இது வாட் எக்ஸ்டென்ட் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய ஒரு முன்னெல்லாம் ஒரு ஃபேமஸ் ஒரு ஸ்டோரி சொல்லுவாள், அது ரியல் ஹேப்பனிங்னே சொல்லுவாள். ஒரு அமெரிக்கன் கப்புளுக்கு ஒரு பெட்ரூமில் ஒரு நீக்ரோ சோல்ஜருடைய
ஒரு ஃபோட்டோ வச்சுருந்துருக்கா. ஸோ வென் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் அவள் வந்து அதை கான்ஸ்டண்ட்டாக அது நல்லா இருக்கே, நல்லா கொஞ்சம் கம்பீரமாக இருக்கான்னு என்னவோ சம்திங் அவள் அப்பப்போ அதை பார்க்கடிச்சு அந்த மாதிரி நினச்சிட்டே இருந்திருக்கா. ஸோ அது எண்ட் ஆஃப் தி அந்த பீரியட் ஆகிட்டு அவளுக்கு டெலிவரி ஆகும்போது இப்போ கண்ணங்க இருக்க குழந்தை பிறந்தது. ஸோ அதில் என்னென்னா ஹஸ்பண்டுக்கு அவன் மேலே சந்தேகம் வர்ற அளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து அமெரிக்கன் கப்பல் அவ்வளோ ஃபேராக ஜம்முன்னு இருக்கிறவளுக்கு எங்கேருந்து வந்து கண்ணுங்க இருக்க ஒரு நீக்ரோ மாதிரி ஒரு குழந்தை வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஸ் போடுற அளவுக்கு. அப்புறம் சைக்கலாஜிக்கலி தே வென்ட் த்ரூ ஹவு இட் ஹேப்பன்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டால் அவளால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தட் பர்சன் கேம், அவர் அங்கேருந்து பரப்பிட்டு வந்து வீட்டை வந்து ஒரு தடவை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அப்போ வீட்டில் அவள் பெட்ரூமில் அந்த சோல்ஜரோடைய ஃபோட்டோ இருந்தது. ஓஹோ, இதை அவள் பார்த்துட்டே இருந்தது. ஸோ படம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மனசில் பதியும். ஸோ இட் இஸ் பாசிட்டிவ், இட் இஸ் நெகட்டிவ், எது வேணாலும் நம்மளுக்கு நடக்கலாம். அதனால அந்த ஒரு அதுக்காக தான் நம்ம வீட்டில் வந்து பகவானுடைய ஃபோட்டோஸோ அந்த இதை இமேஜஸை நிறைய வச்சுக்கணும்னு சொல்கிற ரீசன். எந்த பக்கமும் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அந்த மைண்டில் வந்து அவருடைய உருவம் நம்மளுக்கு உட்கார 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 நம்ம அவர் பேரை சொல்கிறோமோ இல்லையோ நம்ம ஒன்று வேலை பண்ணிட்டு கட்சி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைவு வந்துட்டே இருக்கும். அந்த ஆழமான நிறைவு வர வர நம்ம வந்து நல்ல வழியில் நடப்போம், ஒழுங்கான டிசிஷன்ஸை எடுப்போம். நம்ம குழந்தைகளுக்கும் நல்ல விதமாக அவளை கைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எப்போவுமே தெம்பு இருக்கும். ஸோ தட் ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து பகவான் இது பண்ணிட்டதுனால கஷ்டம் வராதுங்கிறது இல்லை. வந்தால் அதை அழகாக டேக்கிள் பண்ணி தாண்டி வர்றது எப்படிங்கிறத நாமளும் பண்ண முடியும், நம்ம குழந்தைகளுக்கும் அதை ட்ரெயின் பண்ண முடியும், விச் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அதனால சதா அந்த பகவான் சிந்தனையோடு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக வீட்டில் வைக்கலாம். இட் இஸ் நாட் ஷோ ஆஃப், இட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.